நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாலக் மக்னா, அதுக்கப்புறம் ஒரு சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மக்னா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லோட்டஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது, ரொம்ப யூனிக்கானது. முதல்ல பாலக் மக்னாக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் பாலக்கீரை எடுத்துகிட்டு நம்ம வேக வைக்கணும். அதாவது சாஃப்டாக வரைக்கும் ஒரு 3-4 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இதில் வெங்காயம் போட்டுடலாம். இதுதான் கிரேவியோட பேஸ். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் முந்திரி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் இதை வேக வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நான் க்ரீம் ஆட் பண்ணல. ஸோ அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஹெல்த்தியர் ஆப்ஷனாக நான் முந்திரி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த க்ரீமுக்கு உண்டான அதே டெக்ஸ்சர் இதில் கிடைக்கும். இப்போ வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக பியூரியாக அரைச்சிக்கலாம். இப்போது அந்த மக்னா, அதாவது லோட்டஸ் சீட்ஸை போட்டுட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இது கிரேவிலையும் போடலாம். நீங்கள் பாயசம் மாதிரி பண்ணும்போது, லட்டு பண்ணும்போதும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டரோ இல்லை அப்படின்னா நெய்யோ போட்டுட்டு ஜீரகம், பே லீஃப், சின்னமன், கார்டமம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா சால்ட், ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கியூமின் பவுடர் இதெல்லாமே போட்டுட்டு அதையும் ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண மக்னா போட்டுக்கலாம். ஸோ இந்த மக்னா ஆல்ரெடி ரோஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு மசாலாவோட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கும். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவும் போட்டுக்கலாம், இல்லை குறைவாகவும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பியூரி, அதாவது பாலக்கீரை, முந்திரி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தா அந்த பியூரி ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தின்னாகவும் இருக்காது. ஓரளவுக்கு மீடியம் க்ரீமி மாதிரி, ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இது இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வெந்திருக்கு. ஸோ ரொம்ப நேரம் ஓவர் குக் நம்ம பண்ண வேணாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கசூரி மேத்தி போட்டுடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டான அந்த க்ரீமியான கிரேவி கிடச்சதுக்கப்புறம் நான் கசூரி மேத்தி போட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோட கடைசியில் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டு கிளியராக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம் வீடியோவோட எண்டில். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான ரொம்ப ஹெல்தியான பாலக் மக்னா கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ண மக்னா மேலே வைக்கிறோம். நீங்கள் ராவாக வைக்க வேணாம். ஸோ இதுக்கப்புறம் சப்பாத்தி ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஸோ கோதுமை மாவு எடுத்துகிட்டு உப்பு, கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணல. ஒவ்வொரு சப்பாத்திக்குமே எவ்வளோ யூஸ் பண்ணிங்க, ஒரு டீஸ்பூனுக்கு உள்ளே தான் நான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டோ ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் இருக்கணும். ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் 1 நிமிஷம் நல்லா பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறமா ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பண்ணிவிட்டு நம்ம மாவு தூவிட்டு எப்பவும் போல் சப்பாத்தி மாதிரியே நம்ம தின்னான சப்பாத்தியை நம்ம பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்காக கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு அயன் தோசை தவலில் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து டைரக்ட் ஃப்ளேமில் வச்சோம்னா அது ஃபுல்காக ஆகிடும். நல்லா பெருசாக உப்பி வரும். ஸோ இந்த பாலக் மக்னாக்கு பார்த்திங்கன்னா பூரி நல்லாயிருக்கும், நான் நல்லாயிருக்கும். இதுலேயே நீங்கள் மைதாவில் பண்ணியும் பண்ணலாம். ஸோ பட்டூரா மாதிரி ஒரு ஃப்ளஃபியான ஒரு என்ன சொல்கிறது பூரியும் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு தின்னாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்படி சப்பாத்தியில் ஷேப் இல்லைன்னா ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு பெரிய தட்டு இருந்ததுன்னா அதை வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்டான ஒரு தட்டோ ஒரு
ஸோ பெரிய கட்டர் இருந்ததுன்னா கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ இது உங்களுக்கு தேய்க்க முடியல அப்படின்னா அந்த ப்ரெஸ் பண்ணுறது ஒன்று கிடைக்குது, நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வச்ச உடனே அப்படியே அது அமுங்கிடும், நல்லா தீன் சப்பாத்தியாக வந்துடும். நான் அயன் தோசை தவாவில் நான் வந்து பண்ணியிருக்கேன். லைட்டாக ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு அதை போட்டு அப்படியே நான் வந்து திருப்பி நான் வந்து பண்ணுறேன். நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்தது எனக்கு. ஸோ இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நீங்கள் அமுத்தி விட்டுடலாம். இது ஒரு காட்டன் கிளாத் இருந்தாலும் க்ளீனான காட்டன் கிளாத்தில் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நான் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துலாம். அந்த கோல்டன் ப்ரௌன் ஸ்பாட் வந்து அப்பியர் ஆகணும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு, அந்த மக்னா கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம க்ரீம் எல்லாம் எதுவுமே போடலை, பட்டர் நெய் எல்லாமே ரொம்ப குறைவாக தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து வெயிட் லாஸ் இல்லைனா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு போகிறவங்க வந்து நீங்கள் க்ரீமோ நெய்யோ பட்டரோ யூஸ் பண்ணலாமல் இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து